ஹலோ எவ்ரிவன். ஸோ டிஎன்பிஎஸ்சி தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது யாரெல்லாம் அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A மற்றும் குரூப் 4 போன்ற எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், இல்லை இப்போ தான் நான் எக்ஸாம்ஸ்க்கே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு எந்தெந்த புக்ஸு எது படிக்கணும் அப்படின்றத டிஎன்பிஎஸ்சியை வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த புக்ஸில் இருந்தால் நான் கேட்க போகிறோம் கேள்விகளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு டிஎன்பிஎஸ்சி ரெக்கமெண்டட் புக்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை தான் இந்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்ஸ். அதில் ஃபர்ஸ்ட்டு தமிழ், சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எந்த ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய புக்ஸை படித்தா போதும் அப்படின்றத அவங்களே கொடுத்துருக்குறாங்க. 6வதுலேருந்து 10வது வரை இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஸ்டேட் புக்ஸை படித்தா போதுமானது. அது சிலபஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய டாபிக்ஸை மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமானது. அடுத்தது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியோக்ரஃபி, எத்திக்ஸு, பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். ஸோ இதில் இருக்கக்கூடியதை சிலபஸஸ் சில பகுதிகள் இருக்கும். அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய பகுதிகளை 11th and 12th இருக்கக்கூடிய புக்ஸில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை மட்டும் நீங்கள் கவர் பண்ணால் போதும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது கைட்ஸில் என்னென்னலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எந்த கைட்லேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. சுரா ஆர் எனி அதர் பப்ளிகேஷன்ஸ். அடுத்தது ஹரிகன் பப்ளிகேஷன் ஃபார் ஜிகே. ஓகே, யார் எழுதுனா மனோகர் பாண்டே. ஓகேங்களா? அடுத்தது டாடா மெக்ரா ஹில் ஐஏஎஸ் ப்ரிலிம்ஸ். இது நிறைய பேர் இந்த ஐஏஎஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கக்கூடியது அந்த டாடா மெக்ரா ஹில் ஐஏஎஸ் ப்ரிலிம்ஸ் கைடு. ஸோ இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அப்புறம் ஃப்ளெமிங்கோ பப்ளிகேஷன்ஸ் குரூப் 1 கைடு. அடுத்தது தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் முனைவர் தேவேரா. இது நிறைய பேருக்கு டிஎன்பிஎஸ்சி இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அடுத்தது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ஆர்எஸ் அகர்வால். ஓகேங்களா? ஸோ அது நிறைய பேருக்கு தெரியும். அது புரியாதவங்க கணியன், அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது இயர் புக்ஸை பொறுத்தவரையே முதல்ல வர்றது மனோரமா அல்லது சூரா அல்லது சக்தி அல்லது எனி அதர் பப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா? அடுத்தது இந்தியா இயர் புக். ஸோ இதில் எதனா ஒன்று மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? இதில் கொடுத்துருக்குறாங்க, பட் எனி ஒன். அடுத்தது அதர் இம்பார்ட்டன்ட் புக்ஸ் ஃபார் ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழக வரலாறுக்கு என்னென்னா பேராசிரியர் ஜே தர்மராஜ் எழுதிய அந்த புக்கை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது தமிழக வரலாறு மக்களும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா கே பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்தர் எழுதியிருக்கக்கூடிய அந்த புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்தது தமிழக நாகரிகமும் பண்பாடும், அந்த பகுதிக்கு முனைவர் தட்சிணாமூர்த்தி எழுத்தாளர், அந்த தட்சிணாமூர்த்தி அவரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த புக்கை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. தற்கால தமிழ்நாட்டு வரலாறு ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இந்தியா ஃப்ரம் 1600 to 2011 டாக்டர் வெங்கடேசன் எழுதுனா அந்த புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். முக்கியமான பாயிண்ட்டுக்கு வர பாருங்க. இந்தியன் பாலிட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த். ஓகேங்களா? சொல்லியிருக்கிறாங்க. இது ஐஏஎஸ் படிக்கக்கூடிய யூபிஎஸ்சி படிக்கக்கூடிய மத்தியில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு புக்குங்க. இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது இந்தியன் எக்கனாமி. இதுக்கு சங்கர் கணேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 2 இதுலேயுமே எழுதியிருக்கிறாரு. தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்தது மேலே இருக்கக்கூடிய பிரதியோகிதா தர்பான் அப்படின்னு சொல்லக்கூடியது மந்த்லி மேகசினுங்க. ஸோ இந்த மேகசினும் சங்கர் கணேஷ் எழுதிய அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பையா எழுதின அந்த புக்கையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்தது ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஓகே. ஸோ இதுக்கு டாக்டர் ஜி வெங்கடேசன், அவர் வெங்கடேசன் இருக்குல்ல, அவரோட புக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்தது ஹிஸ்ட்ரி ஆஃப் கான்டெம்பரரி இந்தியா அண்ட் ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இந்தியா. இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வெங்கடேசன். அடுத்தது ஸ்பெக்ட்ரம் ப்ரீஃப் இந்தியா ஆஃப் மாடர்ன் ஹிஸ்ட்ரி. இது நிறைய பேருக்கு தெரியும், ஐஏஎஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் பிரபலமான ஒரு புக்கு. அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக மந்த்லி மேகசின் ஜிகே டுடே மந்த்லி மேகசினை ஃபாலோ பண்ண சொல்லிக்கிறாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மந்த்லி மேகசின் வந்து பார்த்திங்கன்னா ஜிகே டுடே ஃபார் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஜிகே டைம்ஸ்ன்றது தமிழுக்கு. ஓகேங்களா? அடுத்தது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து, மேக்ஸிமம் ஹிந்துவே படிங்க. அடுத்தது தமிழ் நியூஸ் பேப்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா தினமணி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வைங்க. அடுத்ததுன்னா தினமலர். அடுத்தது ப்ராக்டிஸ் அண்ட் மாடல் டெஸ்ட்டுக்கு வந்து என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே இருக்குது. அதை நீங்கள் பிடிஎஃப் எடுத்து அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது அதர் சோர்சஸ் ரெகுலர் ரீடிங் ஆஃப் நியூஸ் பேப்பரு, டிவியில் வந்து பார்த்தோன்னா இம்பார்ட்டண்டான வரக்கூடிய திட்டங்களோ
அல்லது ராஜ்யசபா லோக்சபாவில் வரக்கூடிய அந்த டிபேட்ஸ் எதை பற்றி டிபேட்ஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுங்க. முக்கியமாக ஓகேவா ஏஐஆர் நியூஸ், அதாவது ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டுக்குங்க. அடுத்தது ரெஃபரன்ஸ் வெப்சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கங்க. அது ஒவ்வொரு துறையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வராங்க, இப்போ ஆதிதிராவிடர் துறையில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வராங்க, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சார்ந்த என்னென்ன திட்டங்கள் கொண்டு வராங்க, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இபி சார்ந்து என்னென்ன திட்டங்கள் கொண்டு வராங்க, விவசாயம் சார்ந்த என்னென்ன திட்டங்கள் கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுங்க. அடுத்தது www.india.gov.in. ஸோ இந்தியா அரசாங்கத்தினுடைய வெப்சைட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபரன்ஸ் வச்சுங்க ஃபார் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ். அடுத்தது அவங்களுடைய பாலிசியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, தமிழ்நாடு அரசு மேகசின்ஸ், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று நான் சொல்கிறேன் பாருங்கள், நிறைய பேருக்கு இதில் மை ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குங்க. மை ஸ்கீம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது கவர்னன்ஸ், ஓகே, மின் ஆளுகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில். அந்த மின் ஆளுகை எப்படி இருக்குது ஓகேங்களா அப்படின்றத இந்த தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஆஃப்லைனில் கொடுத்து இருக்கக்கூடிய எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே இப்போ ஆன்லைனில் வந்துடுச்சு. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், இன்கம் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், பட்டதாரி சான்றிதழாக இருக்கலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்துச்சு. ஸோ இது எப்படி அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத அந்த வெப்சைட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா புதுவிதமான அனுபவமாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்க வரக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பயன்படுங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இருக்காது, இப்போ தான் வராங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்தோன்னா கிராப் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் டவுட் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கான டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே, நன்றி மக்களே.